நல்லா இருக்கேன். எப்படி டைம் பாஸ் ஆகுது நல்லா? ம் டிவி பாத்தியா? இப்போ படிச்சிட்டு இருக்கேன். படி படி படி, வெரி குட், நல்லா படி. அப்பா இன்னைக்கு காலையில டியூட்டிக்கு போனேன். விந்தியாச்சல் ரிஹாண்ட் பவர் ஸ்டேஷனுக்குள்ளார டியூட்டி. 10 கோடி வர வேண்டியிருக்கு, 10 crores. அதெல்லாம் நான் இன்னும் ஒரு 5 daysல வந்துடுவேன். 5 days. போறீங்கம்மா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும். இஃப் யூ ஆர் ஹேவிங் மோர் ஃப்ரெண்ட்ஸ் யூ கேன் பி சோ பீஸ்ஃபுல் அண்ட் யூ வில் நாட் பி போர்ட் மை டியர். சொல்லு. என்ன காமிப்ப? அந்த ரஃப் நோட்ல நம்பர் நேம்ஸ் 100 வரைக்கும் எழுதிட்டு காமிச்சிட்டு உடனே மூடிடணும். அப்புறம் என்ன நம்பர்னு சொல்லணும். ஓஹோ, மேஜிக்கா? மேஜிக் இல்ல, அத நம்பர் சொல்லணும். மெமரி பவர். வெரி குட் வெரி குட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கத்துக்கம்மா. யார் அம்மா சொல்லி கொடுத்தாளா? இல்ல. அப்ப நீயா கத்துக்கிட்டியா? ஆமா, நானும் சஞ்சன பேர் ஃப்ரெண்ட்ஸும் அத விளையாடிட்டு இருந்தோம். லைன்ல நிக்கணுமா? ஆமா, லைன்ல நின்னு ஒவ்வொருத்தரா சொல்லணும். சரி, உனக்கு ஸ்கூல் எப்ப இருந்து ஆரம்பிக்குது? ஸ்கூலா? ஸ்கூல் மண்டே ஆரம்பிக்குது. அப்படியா? மண்டேல இருந்து ஸ்கூலா? ஆமா. வெரி குட். போயிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு போனியா ஸ்கூலுக்கு? ஆமா, நாளைக்கு 2 நாள் லீவு. ஓ, இன்னைக்கு ஸ்கூல் போனியா? அப்ப நல்ல டைம் பாஸ் ஆகுமே உனக்கு. உனக்கு போர் அடிக்காத? அப்படிதான் இருக்கணும் பாப்பா. எல்லாரும் நீ ஸ்கூலுக்கு போற, நான் டியூட்டிக்கு போறேன், வேலைக்கு போறேன். அப்பா கார் ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. நான் வரும்போது அப்பா கார் ரிப்பேர் ஆகி ரெடி ஆயிடும். ஸோ நான் வந்த பிறகு உன்னை கார்ல எல்லா இடமும் கூட்டிட்டு போவேன். ஸோ அந்த மாதிரி டைம் பாஸ் ஆகிட்டே இருக்கணும். அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. அப்புறம் வேற என்ன விசேஷங்கள்? மழை பெஞ்சுதாம்மா? மழை பெஞ்சுதா? நாளைக்கு அம்மா கிட்ட பேசுறியா? அம்மாட்ட கொடு போன. ஹலோ. சொல்லுமா, எப்படி இருக்க? வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சா? ஆமா, இன்னைக்கு காலையில ஒரு 9 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். அவர் சொன்னாரு இன்டர்நெட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, இன்டர்நெட்ல இந்த எக்ஸல் ஃபைல டவுன்லோட் பண்ணி அதை எடிட்டிங் பண்ணி அனுப்புனாரு. உடனே இன்டர்நெட் கஃபேல போய் உட்காந்து அதை எடிட்டிங் பண்ணி அனுப்பிட்டு ஒரு 12 மணிக்கு மேல நேரா சாப்பிட போனேன் என்டிபிசி கேண்டீன்ல. என்டிபிசி கேண்டீன்ல 30 ரூபாய்க்கு 2 சப்பாத்தி, கொஞ்சம் சாதம், கொஞ்சம் கூட்டு, கொஞ்சம் தால், கொஞ்சம் தஹி, அப்புறம் 2 பாதுஷா. ஹலோ, எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்க ஏசி ரூம் இருக்கு, ஏசி ரூம்ல போய் படுத்து தூங்கிட்டேன். அந்த ஹோட்டல்லேவா? இல்ல, அங்க என்டிபிசில விசிட்டர் ரூம் ஏசி. ஏன்னா 3 மணி வரைக்கும் அவங்க வர மாட்டாங்க. 1 மணிக்கு அவங்க போயிருவாங்க, சாப்பிட போயிருவாங்க. அப்புறம் 3 மணி வரைக்கும் வர மாட்டாங்க. ஸோ
நான் 3 மணிக்கு மேலதான் போய் அவங்கள பார்க்க முடியும். ம் 3 மணிக்கு மேல அங்க போனேன், அங்க யாரும் இல்ல. ம் அவன் வரல. அவன் பொதுவா இந்த என்டிபிசில வேலை பார்க்கவே மாட்டானுங்க, ரொம்ப சரியான சோம்பேறிங்க. ம் சரி, என் கையில இருந்த இன்வாய்ஸ் 10 கோடி இன்வாய்ஸ ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். இப்போ கூட ஒரு 2 கோடி கொடுக்க வேண்டியது, அதையும் கொடுத்துட்டு ம் வந்துட்டேன். ம் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஐஸ்கிரீமு, அப்புறம் ஒரு ஒரு ஐஸ்கிரீமு, அப்புறம் ஒரு 5 ரூபாய்க்கு கடலை, அப்புறம் 5 ரூபாய்க்கு மிக்சரு, அப்புறம் ஒரு 100 கிராம் கேஷ்யூ நட்டு, அப்படியெல்லாம் சாப்பிட்டு சரிக்குமா 4 மணிக்கு வந்து 4:30க்கு பெட்ல வந்து படுத்தாச்சு. இப்ப நைட் சாப்பாட்டை சாப்பிட்டு திரும்ப தூங்க வேண்டியதுதான். வேலை எல்லாம் ஈஸி தான், ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை எல்லாம் கிடையாது. எல்லாம் லைசன் தானே. போன்ல பேசணும், கம்ப்யூட்டர்ல கொஞ்சம் லைட்டா ஒர்க் பண்ணணும், பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கணும், கையெழுத்து போடணும், சீல போடணும். எனக்கு சீல் கொடுத்துருக்காங்கல்ல. ஆமா. ஸோ வேலை ஈஸியான வேலை தான். அவரு இப்போ பெங்களூர்ல இருக்காரு, காந்தி பெரும்பலம். அவரு மேனேஜர் மாதிரி ஆட்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, அவங்க வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிக்கிறாங்க, ஃபிளைட்ல வராங்க, ஃபிளைட்ல போறாங்க, அப்புறம் எல்லா இடத்துக்கும் கார் வந்துடும். இப்போ ஹோட்டல்ல, இப்போ நான் வந்து ஹோட்டல்ல இருந்து உள்ள என்டிபிசி வரைக்கும் ஆட்டோல தான் போறேன். அப்புறம் என்டிபிசி வாசல்ல இருந்து எனக்கு கார் கிடைக்கும். அவங்க காந்தி பரிமளம்ல மேனேஜர் லெவல்ல இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹோட்டல் வரைக்கும் கார் வந்துடும். ஸோ இதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் அவங்க டெய்லி கிளைம் பண்ணிக்கலாம், ஒரு 3000 to 5000 ரூபா வரைக்கும் டெய்லி கிளைம் பண்ணிக்கலாம். ஹோட்டலு, அப்புறம் ரம்மு, பீரு, விஸ்கி, இந்த மாதிரி கிளைம் பண்ணிக்கலாம். சாப்பிட்டதாக, அதாவது கஸ்டமர் கூட சேர்ந்து சாப்பிட்டதாக காமிச்சு ஒரு ட்ரிப்புக்கு ஒரு 3000 to 4000 ரூபா சாப்பாட்டு செலவே காமிச்சுக்கலாம். வேற நாங்க சூப்பர்வைசர் வந்து என்ட்ரி லெவல்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒருவேளை போக போக பண்ணலாமோ என்னமோ தெரியல. ஸோ அதனாலதான் இப்போ வந்து இப்போ சூப்பர்வைசர் லெவல்ல ஜாயின் பண்றவங்க வந்து இந்த வேலையை ரொம்ப விரும்பாட்டிலும் டிஜிஎம் ஏஜிஎம் லெவல்ல இந்த வேலையை ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா இப்ப டிஜிஎம் ஏஜிஎம் லெவல்ல குழந்தைகள்லாம் வந்து பிஇ படிக்கும், ஹாஸ்டல்ல இருப்பா, குழந்தை இல்லாட்டி குழந்தை பெரிய வளர்ந்துருவா, அவ ஆன் ஹேர் ஓன்னு இருப்பாங்க. ஒய்ஃபுக்கும் வயசாயிரும், அவளும் கை வலிக்கு கால் வலிக்குன்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ அந்த சூழ்நிலையில டிஜிஎம் ஏஜிஎம்லாம் நிறைய காசு பார்க்கலாம், பிளஸ் ஏகப்பட்ட சலுகைகளை என்ஜாய் பண்றதுக்காக இப்படி சுத்த வந்துருவாங்க, டூர்ல வந்துருவாங்க. சரி, வேற என்ன மேட்டர்? உங்களுக்கு என்ன போற, நீங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எங்கிட்ட சொல்லிதான் செய்வீங்க. அப்படி இந்தியா செல்றீங்க ஒண்ணும் கிடையாதுமா. இல்ல விந்தியாச்சல் ரியாலிட்டி ஒண்ணும் கிடையாது. இது வந்து ஒரு காட்டு பிரதேசம். நிறைய கிடைக்கும். ஜபல்பூர்ல கிடைக்குது, ஆனா விருப்பம் இல்ல எனக்கு. அப்பா மழை பெய்தான் பாப்போம் கீழே இருந்து. என்ன இருந்தாலும் பொஞ்சாதி கொடுத்த மாதிரி வருமா, வராதுலடி. அம்மா அடிக்கல. அப்புறம் வேற என்ன? வேற என்னம்மா? வேற என்ன விசேஷம்? ஒரு விசேஷம் ஸ்பெஷலா இல்ல. பாப்பா நல்லபடியா வேன்ல போயிட்டு வந்துட்டாளா? ஆமா, அவெல்லாம் கிளம்பி போயிட்டு. சரி, அவளை கவனிச்சுக்கோ. அடுத்த வாரம் டெஸ்ட் ஆரம்பிக்குது எல்லாம். இன்னைக்கு வண்டிக்காரன் போன் பண்ணா, அந்த கார் ஜோன்லயும் போன் பண்ண. அவன் கார் ஜோன்காரன் சொல்ற ரேட்டும் இவன் நம்ம சுந்தரம் டிவிஎஸ் சுந்தரம் சொல்ற ரேட்டும் மோரல்லஸ் ஒன்னாதான் இருக்கு. டிவிஎஸ் சுந்தரம்ல பண்ணா ஒரு திருப்தி என்னன்னாக்கா, ஒரிஜினல் செவரலெட் பீட் கம்பெனியோட ரெகக்னைஸ்டு டீலரு, அதனால ஜென்யூன் பார்ட்ஸ் போடுவான், ஜென்யூனா வேலை பண்ணுவான்.
சரி. அப்புறம் பில்லு ஜெனியூன் பில்லா இருக்கும். அது எந்த காலத்துல இருந்து இருக்கலாம். ஆமா, கார் ஜோன் சொல்லிடுற கம்பெனி வந்து காட்பாடியில இருக்கு. அது பிரைவேட் கம்பெனி. அவன் வந்து ஜென்யூன் பார்ட்டி கிடையாது, பட் இருந்தாலும் வேலை பரவாயில்லாம இருக்கும். பாப்போம், நெக்ஸ்ட் அவனையும் ஒரு விசிட் பண்ண வேண்டியதான். கார் ஜோன் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்க்கணும். எப்படியும் கையில இருந்து பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு வேலை ஸ்டார்டடு. கையில இருந்து எனக்கு 2000 ரூபாய் செலவாகும். இன்சூரன்ஸ்காரன் ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறான். இன்சூரன்ஸ் ராயல் சுந்தரம் கம்பெனி தான் இன்சூரன்ஸ். அவன் 5000 ருபீஸ் இன்சூரன்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டான். இன்னைக்கு காலையில இன்சூரன்ஸ் காரண்டையும் பேசினேன், கார் ரிப்பேர் காரண்டையும் பேசினேன். சரி, நான் திரும்பி வர்றதுக்கு முன்னாடி வேலை முடிஞ்சு ரெடியா இருந்ததுனாக்கா வண்டியை கழுவி சுத்தமா வச்சிருப்பானுங்க. ஸோ அதான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், வந்த உடனே கொஞ்சம் நிம்மதியா வாங்குற மாதிரி இருக்கணும். அப்புறம் வேற என்ன மேட்டர்? வேற என்ன, நீங்க தான் சொல்லணும் உங்க வேலைய. சரிப்பா. அந்த வேலை கொடுத்த வேலையெல்லாம் பாதி முடிஞ்சா முடியலையா? ஏம்மா, கொடுத்த வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு தான் இருக்கு. நாளைக்கு ரிஹாண்ட் போறேன். இன்னைக்கு கடந்த 3 நாளா இண்டாஸ்ட்ரியல்ல தானே இருக்கிறேன். இதே ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில ரிஹாண்ட் போவேன். அங்கேயே ஸ்டே பண்ணிருக்கீங்களோ? இல்ல, அங்க தனியா ஸ்டே பண்ண மாட்டேன். டெய்லி போயிட்டு வந்துருவேன். இங்க இருந்து 30 கிலோமீட்டர், டிக்கெட் 30 ரூபா. ஸோ காலையில பஸ் போகும். காலையில போய் அங்க வேலையை பார்த்துட்டு அப்புறம் சாயங்காலம் திரும்பிட வேண்டியதான். நாளைக்கு ஒரு நாள், அப்புறம் ஒரு நாள் லீவு. சனிக்கிழமை, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை லீவு, அப்புறம் மண்டே போவேன். சரி, அப்புறம் வேற என்ன விசேஷங்கள்? வேற என்ன விசேஷம்? நீங்க விசேஷமா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. சரி, பாப்போம். நான் அப்புறம் பேசுறேன், நாளைக்கு பேசுறேன். ஓகே. நல்லா தூங்குங்க. நல்ல ஒரு பொண்ணு வீங்கி வெளியே போட தெரியுது. இல்லச்சா, நல்ல ஒரு பொண்ணு நல்லா இன்னும் வீங்கி வெளியே போட தெரியுது. சாப்பிடுற சாப்பாடு அப்படி இல்ல சொல்ல முடியாது. சாப்பாடு நல்லா ஹெவியா இருக்குது, பட் வேலை செஞ்சா தானே சாப்பாடு தெரிக்கும். ஆமா, நடக்கல நீங்க. நட இருக்கு, கொஞ்சம் நட இருக்கு. ரொம்பலாம் நட இல்ல, கொஞ்ச தூரம் நடப்பேன். அப்புறம் யார்கிட்டயா பைக்ல ஏறி போயிருவேன். இன்னைக்கு ஒரு சவுத் இந்தியன் தமிழ்காரரு கார்ல கொண்டு வந்து விட்டாரு. கம்பெனி காரும் வெயிட் பண்ணணும். கம்பெனி காரு கிடைக்கும், பிஎஸ்சிஎல் காரு கிடைக்கும். ஆனா வெயிட் பண்ணணும். அதுக்காக நான் வெயிட் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு கார்ல ஏறி வந்துட்டே இருப்பேன். சரி, ஓகே, நாளைக்கு பேசுறேன். பை. சரி. என்ன ஜலதோஷமா? அது எப்பவும் இல்லைங்க. இந்த மழையில நனைஞ்சியா? மழையெல்லாம் கிடையாதுங்க. மழையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வெயில் காயுது. சரி, ஓகே, டாடா, பை பை. டாடா. நாளைக்கு பேசு. இதெல்லாம்